ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஜனவரி 27ஆம் தேதி, அதாவது மகா சிவராத்திரி நடக்கிறதுக்கு, அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்களாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, களத்திர ஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தி கூர்மையோடு எதையுமே செய்வீங்க. எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும். எதையும் முன்னேற்றப்பட்டு செய்வீங்க. மேலும் விவேகம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபார தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடிய திறமையாக செயல்படுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. எதிலுமே அவசரம் காட்டாமல் இருப்பது ரொம்ப நல்லது. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. குடும்பத்தில் தாய்வழி உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும். நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டால் நன்மை கிடைக்கும். பண வசதி கூடும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதிகப்படியாக நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. அவர்களிடம் அன்பு அதிகரிக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் செய்யும் முன் அதில் இருக்கும் நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின் அதில் ஈடுபடுவது நல்லது கொடுக்கும். மேலும் பணவரத்து திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். மேலும் மாணவர்களுக்கு எதையும் அவசரப்படாமல் செய்யாமல் யோசித்து செய்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கல்வியை பற்றி கவலைகள் அனைத்தும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, காசி விசாலாட்சியை வழிபட எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும். காரிய தடைகள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விருச்சிக ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தை மட்டும் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். நல்ல ஒரு பலனையே அந்த அம்மன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவு அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்கும். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நேர்த்தி கடனை செலுத்த வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு. மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும். அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகளை சிரத்தையோடு ஆர்வத்தோடு செய்து நிர்வாகத்தாரின் பாராட்டுகளை பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. சில சலுகைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்றதுனால பொறுமையாக இருப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுமையோடு எடுக்க வேண்டிய ஒரு அவசியமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய பணிகளில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 22, 25. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 7. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்தில் புதன் இருப்பது சாதகமான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சூரியன் 3ஆவது இடத்துல இருப்பதால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். முக்கியமான பொறுப்புகளை முடிப்பீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதும் நல்ல அமைப்பாக சொல்லப்படுது. இருந்தாலுமே அவர் நீச்சமாக
அதிகமாக இருப்பதால் முன் யோசனையோடு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுலையுமே அவசரமும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 11வது இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய உற்சாகத்தை தூண்டுவார். மேலும் சிந்தனையை கூர்மையாக்கி சிறப்பாக செயல்பட வைக்கும். பேச்சினால் விஷயங்கள் சாதித்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். மேலும் நீங்கள் எதிர்பார்த்ததை போல் சில விஷயங்கள் நடக்காததால் குடும்ப உறுப்பினர்களோடு கருத்து வேறுபாடுகள் நடக்கும். அதனால் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படக்கூடும். மேலும் மேலதிகாரிகளோடு உரசல்கள் வேண்டாம். சிறிய அலைச்சல்களும் கவன இன்மையும் கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிக்க அனுகூலமான காலமாக கண்டிப்பாக இருக்க போகுது. பல வழிகளிலும் நிம்மதி ஏற்பட போகுது. எந்த காரியத்தையும் திறன்பட செய்ய உங்களுடைய செயல்திறன் கூட போகுது. அதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்கு அடைவீங்க. தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு தனிமையில் உலா நேரிடும். வீட்டில் உறவுகளோடு மகிழ்வதோடு இருப்பதால் உள்ள மகிழும். இன்னும் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்க போகுது. புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு பணி அமைவதால் தாமதம் ஏற்படும். இன்னும் சிலருக்கு தாமதமாகவே நல்ல காலம் பிறக்கும். மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்புத்தன்மையால் கல்வியில் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. தேர்வுகள் தாமதமாகலாம். மேலும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில், அதாவது புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய அனைத்து முயற்சியிலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தொழிலில் சுமாரான வளர்ச்சி மட்டுமே ஏற்பட போகுது. அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகள் புதிய உத்தரவுகளால் பணி பளு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீண் மனசுதாபங்கள் தவிர்த்தால் வீட்டில் அமைதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சிலர் பல வகையிலும் பிறரால் குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்பட நேரிடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மற்றவங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உறவங்களோடு சிறப்பான உணவு விருந்தி மகிழ்ச்சி அடைவீங்க. இன்னும் சிலருக்கு பணமுடைவு காரணமாக சேமிப்புகளில் இருக்கும் பணத்தில் கை வைக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது. பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை பெறுவாங்க. திடீர் பயணங்கள் மூலமாக தொல்லைகள் ஏற்பட போகுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடன்பிறப்புகளிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கண்டிப்பாக எந்த ஒரு தாமதமுமே இல்லாமல் சொன்ன டைமுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. மேலும் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தாமதமாகலாம். நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். இன்னும் சிலருக்கு பயணங்களாலும் அரசு வகையிலும் தொல்லைகள் ஏற்படக்கூடும். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது. எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு மனக்குறைவு இருந்து கொண்டே இருக்கும். மேலும் அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான பதில்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் சொந்த வியாபாரம் செய்பவர்களுக்கும் ஏற்ற இறக்கமாக இந்த காலம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புது தெம்பும் உற்சாகமும் கூடும். வாகனத்தில் செல்கையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வீட்டில் இருப்பதால் மனைவியின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியின் வழியில் மலர்களின் முட்டுக்களும் மாறி மாறி இருக்கும். அதன் பிறகு முன்னேற்றம் அனைவரின் பாராட்டுகளையும் பெற வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஜனவரி 27ஆம் தேதி மகா சிவராத்திரி நடக்கிறதுக்கு அந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள், என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம
சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.